திருப்பூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் துரைராஜ். வணக்கம் துரைராஜ், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் காலை முதல் இரவு வரை தொடர்ந்து ஆதரவாளர்களுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை முதலே கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில தனது வாக்கு சேகரிப்பை துவங்கினார். மலையப்பாளையம் ஸ்ரீ உதயகிரி முத்து வேலாயுத சாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் தற்போது அங்கு கூடியிருந்த, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு, அதற்காக ஏராளமான தெலுங்கு பேசும் பக்தர்கள் யுகாதி பண்டிகை கொண்டாடி வருகின்றனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் குவிந்திருந்த சூழ்நிலையில் அவர்களிடம் தனது வாக்கை சேகரித்தார். மோடி அவர்களின் 10 ஆண்டு கால சாதனைகளை விளக்கி கூறியும் மீண்டும் பிரதமர் மோடி பிரதமராக வர வேண்டும் என்பதை எடுத்து கூறியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முருகானந்தம் அங்கு பக்தி பரவசத்துடன் வாக்கை சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து கோபி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நம்பியூர், காவிலிப்பாளையம், சுண்டக்காம்பாளையம், கருமந்தூர், காசிப்பாளையம், கணபதிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறந்த வாகனத்தில் ஆதரவாளர்கள் படைசூழ சென்று வீடு வீடாக சென்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவர் செல்லும் இடமெல்லாம் அமோக வரவேற்பு கிடைக்கிறது. அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்து வருகின்றனர். தொடர்ந்து அவரது பிரச்சாரம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி துரைராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.